தமிழ்நாட்டை சேர்ந்த 57 சுற்றுலா பயணிகள் நேபாள நாட்டின் ரசுவா மாவட்டத்தில் பெய்த கனமழையால் ஏற்பட்ட திடீர் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கி தவித்து வருகின்றனர். கும்பகோணத்தை சேர்ந்த தனியார் யாத்திரை ஏஜென்சி மூலம் கடந்த 23ஆம் தேதி 3 வேன்களில் அழைத்து செல்லப்பட்ட இவர்கள் நேபாளம் மற்றும் சீனா எல்லை அருகே நிலச்சரிவில் சிக்கியுள்ளனர். இதில் ஒரு வேனில் பயணம் செய்த 20 பேர் பாதுகாப்பாக கரை ஒதுங்கியுள்ள நிலையில் மீதமுள்ள 2 வேன்களில் சென்ற 37 பேரின் நிலை குறித்து தகவல் அறிய முடியாமல் குடும்பத்தினர் தவித்து வருகின்றனர். பாதுகாப்பாக உள்ள 20 பேரின் விவரங்களை கும்பகோணம் வட்டாட்சியர் பூங்கொடி உறுதி செய்துள்ளார். இதனிடையே விபத்தில் சிக்கிய மற்ற யாத்ரீகர்களை மீட்பதற்கும் அவர்களுக்கு தேவையான உணவு மற்றும் மருத்துவ வசதிகளை உடனடியாக வழங்குவதற்கும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்துடன் தமிழ்நாடு அரசு தொடர்ந்து தொடர்பில் இருந்து தீவிர நடவடிக்கை எடுத்து வருகிறது. இதற்காக மாநில பேரிடர் மேலாண்மை மையம் சார்பில் அவசர உதவி எண்களும் அறிவிக்கப்பட்டு நிலைமை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. காணாமல் போனவர்களின் உறவினர்கள் தங்களது சொந்தங்களை மீட்க கோரி அரசுக்கு கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். கும்பகோணம் சூப்பர் யாத்ரா ஏஜென்சி இந்த நிறுவனத்திலேருந்து 57 பேர் போயிருக்காங்க. 57 பேரில் நம்ம தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவங்க 17 பேர் சொல்லியிருக்காங்க. அந்த அட்ரஸை தான் நம்ம சேகரிச்சுட்டு இருக்கோம். விபத்துனா இப்போ வாலிமர் நியூஸில் வந்து சேஃபாக இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் விசாரணை பண்ணிவிட்டு டீட்டெயிலாக ரிப்போர்ட் கொடுக்குறோம். நாங்கள் இப்போ விசாரணை பண்ணிட்டு இருக்கோம். கலெக்டர் மேமும் சென்னையில் பேசிட்டு இருக்காங்க. நம்ம தஞ்சாவூர்லேருந்து போனவங்க மட்டும் எத்தனை டீட்டெயில் ரிப்போர்ட் வாங்க சொல்லியிருக்காங்க. அதையும் வாங்கிட்டு இருக்கோம். மேக்ஸிமம் சேஃபாக இருக்காங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. சரியான நியூஸ் வந்ததுமே நான் விசாரணை பண்ணி உங்களுக்கு நியூஸ் கொடுத்துருக்கேன். நாங்கள் 23ஆம் தேதி நைட்டு ஒரு 57 பேர் கைலா யாத்திரைக்காக தமிழ்நாட்டிலேருந்து பல இடங்கள்லேருந்து கேதர் பண்ணி அவங்கள அழைச்சிட்டு போனோம். டெல்லியிலேருந்து ஒரே ஃப்ளைட்டு டெல்லி போய் டெல்லியிலேருந்து காட்மாண்டில் வரைக்கும் ரூம்ஸ்லாம் ஏற்பாடு பண்ணி நாங்கள் தங்க வச்சுருக்கோம். அன்றைக்கி நைட்டு மீட்டிங் முடிஞ்சு மறுநாள் கைலாயத்தை விட்டு கிளம்புற வரைக்கும் நான் இருந்து அனுப்பி வச்சுட்டு தான் நான் கிளம்பிட்டு வந்தேன். நேற்று நைட்டு கூட நான் அவர்கிட்ட பேசினேன். நல்லா இருக்கா, எல்லாம் குரூப் நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னார். நீங்கள் காலையில் 8 மணிக்கு டிஃபன் சாப்பிட்டு அந்த ஏரியா விட்டு கிளம்புறப்போ ஒரு 9 மணிக்கு பையன் பேசுகிற அதில் 3 பஸ்ஸு போனதில் ஒரு பஸ்ஸில் ரகுன்னு ஒருத்தர், 2வது பஸ்ஸில் பையன், 3வது பஸ்ஸில் வெங்கட்ராமன் மயிலாடுதுறை இருக்கிற பையன் 3 பேர் ஒரு வண்டிக்கு தீபா போட்டு அடிக்கிறாங்க. அதில் வந்து ரகுங்கிறவர் தான் ஃபோன் பண்ணார். இது மாதிரி ஒரு வெடி விபத்து ஏற்பட்டது, அதில் வந்து நில அதிர்வு ஏற்பட்டுச்சு. அதில் வந்து நாங்கள் தப்பிச்சு ஒரு வண்டியை தான் நாங்கள் டிரைவர் காப்பாற்றி வெட்டப்பட்டு போனோம். அடுத்த வண்டி நாங்கள் திரும்பி பார்க்கும்போது அது பள்ளத்தில் உருண்டது பார்த்தோம் அப்படின்னு சொல்லி அது ஃபோன் பண்ணார். இங்கே இறங்கி பார்க்க முடியுமா? நம்ம இறங்கி பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணலை. எனக்கு அங்கே இருந்தால் நம்ம மாட்டிக்குவோம், நீங்கள் நேராக நாங்கள் மேலே போயிடுறோம் அப்படின்னு சொல்லி மேலே அடைச்சிக்கிட்டான் டிரைவர். அவன் மேலே கொண்டு போய் தங்க வச்சதுக்கப்புறம் இங்கே என்ன நடந்து சொந்தம்னு தெரியல. அப்புறம் பர்மிஷனை வாங்கிட்டு மிலிட்டரிக்காரங்க சொன்ன விதத்தை வச்சுக்கிட்டு தேடிட்டு இருக்காங்க. ஒரு பஸ்ஸு கவுந்துருச்சு, தேடிட்டு இருக்காங்க. இதுதான் நடந்திருக்கு. மிலிட்டரி ராணுவம் தெரியப்படுத்தியாச்சு. ஏன்னா பெரிய விபத்து அது வாயால் சொல்லணும், அந்த அளவுக்கு நல்லா வந்து அதில் வந்து எவ்வளோ பேர் வருவாங்கங்கிறது தெரியல. அண்ணன் தான் வழி சொல்கிறோம். உங்கள் பேர் சார்? சையத் சாதி. Thank you.